ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவிப்பது அதிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிரேஸ் டிவி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கும் இந்த ஆண்டுடைய வார்த்தை நிமித்தமாக நீங்கள் தேற்றப்படுவீர்கள்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட நீங்கள் அதிகமாக ஆண்டு பாத்தில் காத்திருந்து காலையில் எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் வேதத்தின் ஒரு வசனத்தை நான் வாசிக்க நீங்கள் கேட்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட அநேக காரியங்களை குறித்து இந்த காலையில் நீங்கள் பேசியிருப்பீங்க. இந்த நாளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, போகிற இடங்களில் எல்லாம் வெற்றி தரணும்னு சொல்லி, உங்களுடைய பிரயாணத்துக்காக, உங்கள் பிள்ளையுடைய படிப்பின் காரியங்களுக்காக காலையில் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க. ஆனாலும் சில போராட்டத்தின் நிமித்தமாக, சில கஷ்டத்தின் நிமித்தமாக நீங்கள் சில காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன உங்களை பார்த்து சொல்லுகிறார்? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லி இருதயத்தில் சொல்லும்போது அது சொன்னபடியே நடக்கும்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அது அப்படியே நடக்குமா? இன்றைக்கு மலை போல அநேக பிரச்சனைகள் முன்பாக உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அந்த மலையை பார்த்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கடன் பிரச்சனை தீர்வதாக, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த பிரச்சனை தீர்வதாக, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கட்டளை கொடுக்குறேன்னு சொல்லி தைரியமாக ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுங்க. மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு பனி போல் அது நீங்கிவிடும். இதுதான் வசனம். சொன்னபடியே நடக்குன்னு சொல்லி நாளையில் விசுவாசத்தை கடந்து போங்க. இந்த நாளையில் கைட்டு சில காரியங்கள், நீங்கள் ஜெபித்த காரியங்கள் எல்லாவற்றும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். உங்களோடு கூட ஆண்டவர் கடந்து வருவார். உங்களோடு கூட பேசிட்டீங்களே, இன்னைக்கு அநேக பிரச்சனையை பார்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் கட்டளை கொடுத்து நீங்கள் வெளியே கிளம்புகிறீர்கள். நாளையில் ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கைட்டு சில எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வெற்றியை தருவார். உங்களுடைய படிப்பின் காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தந்து கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்த காரியங்களுக்காக, எந்த காரியங்களை குறித்து ஆண்டவரை பேசினாங்களோ சொன்னார்களோ இது விலகி போகணும்னு சொல்லி அப்படியே விலகி போகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இந்த நாளை கழிக்க கர்த்தருடைய கிருபையை தாரும். பிள்ளைகளுடைய போக்கை வரத்தை ஆசீர்வதியும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து ஜெபித்த காரியங்களுக்கு நீ வெற்றியை தந்து நம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க போகிறீர். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய பிள்ளையுடைய பிரயாணத்தில் கைது செய்த எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய கிருபை இருந்து நடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். வெற்றியோடு வந்து நம்முடைய பிள்ளைகள் நன்றி சொல்ல இந்த நாளில் நீ அனுக்கிரகம் பண்ணி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.